நம்ம டங்கி விமானம் ஒன்றை வந்து திரும்ப மும்பைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அது ஏதோ ஒரு சந்தேகத்தில் மனித கடத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பிரான்ஸ் நாட்டு அரசு வந்து அவங்க நாட்டில் இறக்கி செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 20 பேர் வந்து ஆமாங்க நாங்கள் இப்படி தான் போனோம், எங்களுக்கு இந்த ஊர்லேயே தஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அசைலம் கேட்ட உடனே அவங்கள அங்கேயே வச்சுட்டாங்க. வச்சுட்டு மற்றவங்கள திரும்ப இந்தியாவை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. 225 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த டங்கி படத்தோட கதை. நிகழ்காலத்தில் நடந்திருக்கு, தினமும் நடக்குது. உலகெங்கும் கிட்டத்தட்ட 10,000 மரங்களில் அந்த படத்தை வெளியிட்டிருப்பாங்க. இந்தியாவிலும் கூட எல்லா பகுதிகளிலுமே வந்து அதிக அளவு திரையிடப்பட்ட படம் சலார். இத்தனைக்கும் அது ஒரு தெலுங்கு படம். ஒரு விமர்சனத்தில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, படத்தில் வர்ற அடியாட்கள், எதிரிகள், வில்லன்கள் அத்தனை பேரும் வந்து பிரபாஸ் மேலே ஒரு கேரல் கூட விழாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அந்த மாதிரியான காட்சிகள் ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு, அவ்வளோ. ஆமாம். ஆனால் நம்ம மனநிலை என்ன, நம்ம என்ன பார்க்குற மனநிலை என்ன? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த மிக பிரம்மாண்டமான படங்கள் டங்கி அண்ட் சலார், அது வந்து மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கு, வசூல்லையும் சாதனை படைச்சிருக்கு. இந்த 2 படங்கள் ஏற்படுத்திய சாதனை மற்றும் சர்ச்சைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டங்கி வந்து ஷாருக் கானோட படம். படத்தை இயக்குனர் வந்து ராஜ்குமார் ஹிரானி. ராஜ்குமார் ஹிரானியோட படங்கள் வந்து அதிகபட்சம் இந்த சமூகத்தினுடைய நிகழ வேண்டிய மாறுதல்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றங்கள் வேணும், அதே போல் அதிகபட்சமாக மனிதாபிமானம், இதை பற்றி மட்டுமே பேசுகிறது தான் இந்த படங்கள். இது வந்து விஎஃப்எக்ஸு அல்லது ஆக்ஷனு இதையெல்லாம் வந்து அவர் பெருசாக பொருட்படுத்த மாட்டார். இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது நம்ம நேசிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறது தான் ராஜ்குமார் ஹிரானி படங்களோட அடிநாதம். நீங்கள் முன்னாபாய் எம்பிபிஎஸ் படம் பாருங்கள், அல்லது லகே ரகோ முன்னாபாய் அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் நீங்கள் 3 Idiots அல்லது பிகே, இது எல்லாமே வந்து அந்த வகை படங்கள் தான். அந்த காந்திய வழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த காந்திய வழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் எடுத்திருப்பாரு முன்னாபாய் எம்பிபிஎஸ்லேயும் லகே ரகோ முன்னாபாயிலையும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஒரு இந்த சர்வதேச சட்டங்கள், இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடியுரிமை, இந்த குடியுரிமை தொடர்பாக சர்வதேச நாடுகள் பின்பற்றுகிற நடைமுறைகளை வந்து அப்படியே லைட்டாக வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார். நம்ம இங்கே இந்த ஊரில் நம்மளால் வாழ பிடிக்கல, அல்லது நமக்கு வாழ்க்கை முறை இங்கே வந்து சரியாக வரல, ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான். ஆனால் அவன் போகிறதுக்கு வழிமுறை எப்படி இருக்குது? போனால் பாஸ்போர்ட் வேணும், ஆமாம், விசா வேணும், எல்லாமே. ஆனால் விசா வேணும்னா அதுக்கு இங்கிலீஷில் ஒரு புலமை வேணும், இங்கிலீஷில் இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும், அப்படி நிறைய இருக்குது. ஸோ ஒருத்தர் நினச்சா ஒரு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக முடியாது இந்த உலகத்தில். அந்த பிரச்சனை என்னங்கிறத வந்து இந்த படத்துல, அதனாலதான் சட்டத்துக்கு மீறிய இதுல குடிபெயர்தல் நடக்குது. ஆமா, இப்படி சர்வதேச குடியுரிமை சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம போனா போதும், அங்க போய் தஞ்சம் புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தினமும் வந்து போறாங்க. இப்போ இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டங்கி விமானம் ஒன்றை வந்து திரும்ப மும்பைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நிகாரகுவா நாட்டுக்கு போன அந்த விமானத்தை கிட்டத்தட்ட 300 பயணிகள், எல்லாமே இந்தியர்கள். அது ஏதோ ஒரு சந்தேகத்தில் மனித கடத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பிரான்ஸ் நாட்டு அரசு வந்து அவங்க நாட்டில் இறக்கி செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 20 பேர் வந்து ஆமாங்க நாங்கள் இப்படி தான் போனோம், எங்களுக்கு இந்த ஊர்லேயே தஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அசைலம் கேட்ட உடனே அவங்கள அங்கேயே வச்சுட்டாங்க. வச்சுட்டு மற்றவங்கள திரும்ப இந்தியாவை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. 275 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த டங்கி படத்தோட கதை. நிகழ்காலத்தில் நடந்திருக்கு, தினமும் நடக்குது. கடந்த 200 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இது மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதிகம் லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இதுதான் ரொம்ப அதிகம். இந்த நாடுகளில் தான் இந்த சட்டங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். நீங்கள் வந்து அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா மெக்சிகோ எல்லையில் மிகப்பெரிய சிறையை முன்னே கட்டி வச்சிருக்காங்க. சுவரே எழுப்புறேன்ட்டாரு. ஆமாம்மா, ட்ரம்ப் இருக்கும்போது பெரிய சோறு கட்டுறதா சொன்னார். இங்கே வர மெக்சிகோலேருந்து வராங்க பாருங்க, மெக்சிகோ அல்லது கியூபா, இங்கேருந்து வர்றவங்கள தடுத்து நிப்பாட்டி அவங்கள ஜெயிலில் போடுறதுன்றது ஒரு நடைமுறையாகவே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கதையை அதை அடிப்படையாக வச்ச ஒரு கதை தான் இந்த டங்கி. ரொம்ப சிறப்பான ஒரு படம். பார்த்த எல்லாருமே வந்து கண் கலங்கி இருப்பாங்க, நெகிழ்ந்து இருப்பாங்க.
ஷாருக் கானோட நடிப்பு, டாப்ஸியோட நடிப்பு, இன்னும் படத்தில் வருகிற அந்த காட்சிகள், லொக்கேஷன்ஸு எல்லாமே வந்து மேம்பட்ட ஒரு தரத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. படமும் இது வந்து ஷாருக் கானுக்கு இந்த வருஷத்துல ஏற்கனவே ஜவான் பத்தான் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ண ஜவான், அதுக்கடுத்து ஜவான் ஒரு மிகப்பெரிய வசூலை குவிச்சது. அந்த ரேஞ்சில் தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படம் ராஜ்குமார் ஈரானி படம், அவர் ஆக்ஷன்லாம் வச்சிருக்க மாட்டார். இது வேற மாதிரி இருக்கும்னு நினச்சி அதே மாதிரி தான் இருந்தது. வரவேற்பும் வந்து அந்த படங்கள் அளவுக்கு இல்லைன்னாலும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. 3-4 நாட்களில் வந்து இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சாதனை தான். இன்னும் கூட நல்ல வசூலோடு போயிட்டுருக்கு. சில பகுதிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைச்சாலும் கூட இப்போ தொடர் விடுமுறை நாட்கள், அதனால் புத்தாண்டு வரைக்கும் அந்த படம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷாருக் கானுடைய திரை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 500-லேருந்து 600 கோடி வரைக்கும் வசூலிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 1000 தொடுறது கஷ்டம். ஏன்னா அது போகிற ரேஞ்சை பார்க்கும்போது, ஏன்னா அதுக்கு அடுத்து பொங்கல் வந்துடுது. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சலார். அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு படம். 2 முறை படத்தோட வெளியிட்டு தள்ளி போட்டாங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் அவங்க நினச்ச மாதிரி வரல அப்படிங்கிறதுக்காக தள்ளி போட்டாங்க. ஒரு வழியாக வந்து டங்கிக்கு ஒரு நாள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உலகெங்கும் கிட்டத்தட்ட 10,000 அரங்குகளில் அந்த படத்தை வெளியிட்டிருப்பாங்க. இந்தியாவிலும் கூட எல்லா பகுதிகளிலுமே வந்து அதிக அளவு திரையிடப்பட்ட படம் சலார். இத்தனைக்கும் அது ஒரு தெலுங்கு படம். ஆனால் 5 மொழிகளில் வந்து அதை ஒரிஜினல் படம் மாதிரியே ரிலீஸ் பண்ணி, இங்கே தமிழில் படம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது டப்பிங் படம் தெரிஞ்சுதா? அந்த அளவுக்கு ஒரிஜினலாக ரொம்ப வந்து மெனக்கிட்டு இருப்பாங்க. அது மைம் கோபி தான் அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமாம். படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருந்தே வந்து அதுக்கு நெகட்டிவாக நிறைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் குறித்து. குறிப்பாக ஒரு ஜோசியர், ஆனந்த் சர்மான்னு ஒரு ஜோசியர் வந்து இந்த படம் போகாது, பிரபாஸுக்கு வந்து தொடர்ந்து 4வது சறுக்கலாக அந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதே போல் மீடியாவில் கூட, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே படம் 22ஆம் தேதி ரிலீஸ், டிசம்பர் 22, 21ஆம் தேதியிலேருந்தே இந்த படம் சரியில்லை, இந்த படம் சரியாக போகாது, பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான அந்த கருத்துக்கள் வர ஆரம்பிச்சு. இதுக்கு என்ன காரணம்? நெகட்டிவா வரதுக்கு என்ன காரணம்? அது ஒரு சிலர் மனநிலை. எப்படின்னா, பிரபாஸ் வந்து பாகுபலி 2 பாகுபலி ரிலீஸ் ஆச்சு, அதில் மிகப்பெரிய வெற்றி. பிரபாஸோட ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து வெளியான 3 படங்கள், அவரோட படங்களே பார்த்தீங்கன்னா ராதேஷாம், ஆதி புருஷ், அப்புறம் சாஹோ, இந்த 3 படமே வந்து பெரிய அளவில் போல, வசூல் ஓரளவுக்கு இருந்தால் கூட பாகுபலி ரேஞ்சுக்கு வந்து அந்த படம் போல. அடுத்தும் வந்து பிரபாஸுக்கு படம் போகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சிலர் வந்து அந்த கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தாங்க. இங்கே சினிமாவில் இது மாதிரி தான். இப்போ விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் நடிச்சுக்கிறாங்களா, அது போல தான் சிலர் வந்து அந்த மாதிரி கருத்துக்களை பரப்புனாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த படம் வந்து பெரிய அளவில் வசூலில் கலக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதே போல தான் படம் ரிலீஸ் ஆகி முதல் காட்சி முடிஞ்ச பிறகு இந்த படத்தை பற்றிய அந்த டாக்கே மாறி போச்சு. பிரம்மாண்டம் ஒரு பக்கம், ஹாலிவுட் ரேஞ்சில் மேக்கிங், ஆக்ஷன் காட்சிகளோட உச்சம்னா அந்த படம் தான். இந்த படத்தில் நிறைய குறைகள் இருக்குது, அதை யாருமே மறுக்கலை. இப்போ ஒரு விமர்சனத்தில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, படத்தில் வர்ற அடியாட்கள், எதிரிகள், வில்லன்கள் அத்தனை பேரும் வந்து பிரபாஸ் மேலே ஒரு கீறல் கூட விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அந்த மாதிரியான காட்சிகள் ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு, அவ்வளோதான். ஆமாம். ஆனால் நம்ம மனநிலை என்ன, நம்ம என்ன பார்க்குற மனநிலை என்ன, ஹீரோ ஜெயிக்கணும். அந்த காட்சியில் வந்து ஹீரோவோட அந்த இமேஜ் அப்படி தூக்கி நிப்பாட்டுறான்ல, அந்த பிம்பம் ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாட்டுல இருந்து ராணுவம் வருது, இருந்தாலும் ஒரு தனி ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள். 10 நாட்டு ராணுவம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆளை வந்து அடிக்க முடியல, அவர் தான் ஜெயிக்கிறான். அப்படி வைக்கிறான் காட்சி. ஃபேண்டசி. ஆமா. இது பிரசாந்த் நீலோட அந்த உச்சகட்ட கற்பனை எப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் நினைக்கிறேன். KGF 2ல ஒரு காட்சி வச்சிருப்பார். என்னன்னா, காதல் மனைவிக்கு அதாவது கரண்ட் கட் ஆயிடுது, காதல் மனைவிக்கு வந்து அந்த காற்று வசதி இல்லை, ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு வருத்தப்படுறா பொண்டாட்டி. அந்த ஹீரோ உட்காந்து பார்க்குறாரு. உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அடுத்த செகண்ட் வந்து அப்படியே காற்று குழுன்னு அடிக்குது. போதுங்கிற அளவுக்கு காற்று அடிக்குது. நிமிந்து மேலே பார்த்தாக்க ஹெலிகாப்டர் மேலே வந்து நிற்கிது. எது, பொண்டாட்டிக்கு புழுக்கமாக இருக்குன்றதுக்காக ஒரு ஹெலிகாப்டரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அந்த அளவு கற்பனை, அதுதான் உச்சகட்ட கற்பனை. அதை வந்து நம்ம வெறுக்கல, ரசிச்சு நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த பிரசாந்த் நீலோட பலம். இந்த படத்தில் பல காட்சிகள் துண்டு துண்டா தெரிஞ்சா கூட நம்மளை முழுமையா ரசிக்க வச்சது காரணம் என்னன்னா, இப்படி அதி உச்ச கற்பனை தான். இரும்பு கம்பியை பிடிக்கிறாரு, அதுல வந்து ரேக பதியுது. ஆமா,
அதே மாதிரி அந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக இவர் களமிறங்குறார் பாருங்க பிரபாஸ். அந்த அம்மன் சிலைக்கு முன்னாடி வந்து அந்த வில்லனை வந்து அவர் பலி கொள்ற அந்த விதம் இருக்க, இதெல்லாம் வந்து யார் இருந்தாலும் பாராட்டுவாங்க. யாருமே வந்து இந்த காட்சியை குறை சொல்லவே முடியாது. அதில் 1000 அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நீங்கள் என் குறை காணலாம், லாஜிக் மிரல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நோக்கம் என்ன? அந்த பெண்களை காப்பாற்றணும். அந்த அவ்வளோ பெண்களை வந்து இவன் பாலியல் நாசம் பண்ணுறான். அது யாருமே தட்டி கேட்காம கம்முன்னு வாயை மூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹீரோ அத்தனை பேரையும் தனியால் அடித்து நொறுக்கிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற அந்த காட்சி அருமையாக இருந்தது. அது கைத்தட்டி எல்லாருமே பாராட்டினாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த எதிர்ப்புகள் அல்லது குறைகள் இது எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் தள்ளிட்டு மக்கள் படையா போய் பார்க்குறாங்க. இப்போ இதோட பிசினஸ் எப்படி இருக்கு? வசூல் படம் பிஸ்னஸே பெரிய இதுதான். வசூல் வந்து யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. முதல் நாள் வசூல் மட்டுமே கிட்டத்தட்ட 180 கோடி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த படத்துக்கும் அந்த கலெக்ஷன் கிடையாது. இதுக்கு முன்ன பல படங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது 180 கோடி வசூல்ன்றத அதிகாரப்பூர்வமாக எல்லாருமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரொடியூசர் மட்டும் சொல்லலை, ஏதோ ஒரு பொய்யான கணக்கு சொல்கிறாருன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டருக்காரங்க அவ்வளோ பேரும் யுனானிமஸாக சொன்னது என்னன்னா, சலார் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 180 crores. 5 நாளில் 500 கோடி அந்த படம் அடிச்சிருச்சு. 5 நாள் தான் 500 கோடி வந்து தாண்டிடுச்சு அந்த படம். இந்த மாதிரி ஒரு வசூல் இது வரைக்கும் வந்து வேற எந்த படத்துக்கும் நடக்கல. லாஜிக் இல்லாத மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அது இந்த படத்துக்கு சொல்லலாம். ஆமா, அதாவது கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அவர் வெற்றி இது பண்றாரு. ஆமா, இவர் மேல ஒரு தூசி கூட விழும். ஆமா ஆமா. இதுக்கு முன்ன நம்ம இதுக்கு முன்ன வேற எந்த படமும் இல்லைன்னு சொன்னோம். அப்படி இல்லை. இதுக்கு முன்ன அந்த RRR இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து 200 கோடிக்கு மேல வசூல் வந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட இந்த படம் தான் 180 crores ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கு. இந்த 2 படங்களுமே இருவேறு தளங்களில் வந்த படங்கள். ஆனாலும் பல்வேறு குறைகள், லாஜிக் மீறல்கள் இப்படி நிறைய சொன்னா கூட சலாரோட வசூல் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மக்களின் அமோக ஆதரவுல அந்த படம் ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. ஆமா, ஏன்னா நிறைய பேர் அந்த செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப குறை சொன்னாங்க, இந்த படம்லாம் எப்படி ஓடுனாங்க. ஆனா மக்கள் ரசிக்கிறத பார்த்துட்டு வந்து இப்போ வாயடைச்சு போய் என்ன சொல்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்க. ரெண்டு வேற வேற ஜானர்ல எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் மக்களுக்கு ஒரே ரசனையில ஆமா ஆமா ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.